இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பார்த்தா என்ன நீ இங்க நிக்கிற? ஏப்பா சீனு நீ வாப்பா. இப்ப ஏதோ இவளோட பேட்மிண்டன் பேட் இருக்குல்ல, அதை விட்டுட்டு போயிட்டாளா, அதை எடுத்துட்டு போக வந்திருக்கா. மாமா டென்ஷன் ஆகாதீங்க, சீனுக்கு எல்லாம் தெரியும். அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? கண்டுபிடிச்சிட்டாரு. டேய் கவலைப்படாதடா, எனக்கு எல்லாத்தையும் இப்பதான் மாயா சொன்னா. இப்போ நானும் உங்க டீம் தான். இப்ப என்ன, தானாவ பூஜையை முடிச்சு அனுப்பி வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, அவ்வளவுதானே? அதுக்கு என்ன, அனுப்பிட்டா போச்சு. சீனு கீழே என்ன நடக்குது? அடுத்து சுமங்கலிக்கு சேலையும் குங்குமமும் கொடுக்கணுமா? மாமா வேண்டிக்கிட்டு அத்தை கிட்ட கொடுப்பாரு. அத்தை எல்லா சுமங்கலிக்கும் கொடுக்கணுமா? அத்தை சொல்லி விட்டாங்க. இதுல எப்படி நம்ம தனாவை வாங்க வைக்கிறது? அதானம்மா, கீழே வேற எல்லாருமே இருக்காங்களே. பாத்துக்கலாம் மாமா, நீங்க அத்தையும் சித்தையும் சமாளிச்சுக்கோங்க. சீனு நீ பாட்டிய சமாளிச்சுக்கோ, பெரியப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். என்னம்மா, அவரை எப்படிமா சமாளிக்க போற நீ? அத நான் பாத்துக்கிறேன் மாமா. என்னமாயா இவ்வளோ ஈஸியா சொல்ற? ஆனாலும் உனக்கு இவ்வளோ தைரியம் ஆகாது. நம்ம செய்யற விஷயத்த தைரியமா செஞ்சா போதும், பாதி பிரச்சனை வராது. சரி மாமா, நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. என்ன சொல்லுமா? அண்ணி பூஜை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போலாம். சரி பத்மா, வழி விடுங்க, பூஜைக்கு போனோம். பத்மா, என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. ஏன் என்னாச்சு? என்ன பண்ணுது? என்னன்னே தெரியல பத்மா, எல்லாம் வலிக்குமா, ஒரே வலியா இருக்குமா. ஐயோ, நெஞ்ச போட்டு அப்படியே இழுக்குதுமா. ஐயோ, என்னங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? பத்மா, ரொம்ப நேரமா நெஞ்ச கறிக்குமா. அண்ணே அசிடிட்டியா இருக்கும், சோடா குடிச்சா சரியாயிடும். இருங்க நான் போய் எடுத்து வரேன். ஐயோ தங்கச்சி இருமா. நானும் அப்படித்தாம்மா முதல்ல நினைச்சேன், சோடாவெல்லாம் குடிச்சேன். ஆனா அப்பவும் வலி அதிகமா தான் இருக்கு. பத்மா, நெஞ்ச புடிச்சு இழுக்குது பத்மா. பார்வதி போ போ, எல்லாரையும் சீக்கிரமா கூட்டிட்டு வா போ. சரிங்க நீ. ஐயோ தங்கச்சி வேண்டாம் வேண்டாம், யாருக்கிட்டையும் சொல்லாதம்மா. ஏன் ஏன் சொல்ல வேணாம்னு சொல்றீங்க? இப்பதான் வீட்டுல பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த விஷயத்த சொன்னா அபசகுணமா நினைப்பாங்க, அப்புறம் பூஜை வேற தடைப்பட்டுரும். என்னால பூஜையெல்லாம் தடைப்படக்கூடாதுமா, பூஜையெல்லாம் முடியட்டும். ஷோ, நீங்க தான் நெஞ்சு வேற வலிக்குதுன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போதுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? இங்க பாரு, நீ என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு, எனக்கு எதுவும் ஆகாது. தனியா விட்டுட்டு போகாத பத்மா. என் கூடவே இரு பத்மா. எல்லாம் வலிக்குது பத்மா. இல்லங்க, நான் எங்கேயும் போக மாட்டேங்க, நான் உங்க கூடவே இருக்கேன். ஐயோ, என்ன பார்வதி என்ன சொல்றாரு? ஐயோ அண்ணே, இப்படிதான் சோமு தாத்தாவ சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகாததால அவருக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ, என்ன பார்வதி? தாங்க முடியலையே. நம்ம இப்படியே விட்டோம் அண்ணி, உங்க தாலிக்கு தான் ஆபத்து. வாங்க அண்ணி, ஹாஸ்பிடலுக்காவது கூட்டிட்டு போலாம். ஐயோ வேணாமா, வேணாம் வேணாம். பூஜை நடக்கிறப்போ இத சொல்லி பூஜை தடைப்படக்கூடாதுமா. அப்படி பூஜை தடைப்பட்டுட்டா அப்புறம் அந்த கவலையே என்னோட உயிரை எடுத்துரும். ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? படபடன்னு வருது பத்மா, நெஞ்சு வேற படக் படக்குன்னு துடிக்குது. ஐயோ, நீ ஏதாவது பேசிக்கிட்டே இரு. என்னங்க? நீ பேசுறது கேட்டாலே நான் அமைதியாயிடுவேன். ஏப்பா பார்வதி, சும்மா தானே நிக்கிற, போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. சீக்கிரமா எடுத்துட்டு வா. சொன்ன மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல? எடுத்துட்டு வந்தேன் சார். பாட்டி கிட்ட ஒன்னொன்னா காட்டுங்க, எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு பார்த்து சொல்லுவாங்க. சரிங்க சார். காட்டுங்க. இந்தாங்க பாருங்க. பாட்டி, பொறுமையா நிதானமா பார்த்து சொல்லுங்க, ஒன்னும் அவசரம் கிடையாது. கஸ்டமர் கிட்ட பேரு கட்டி போயிடக்கூடாது. சரிடா, பார்த்து சொல்றேன். பாட்டி, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? இருடா, பார்த்துட்டு இருக்கேன்ல.
தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ளேயே நீ வந்திருப்ப. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டியோ? என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. மாயா, இதெல்லாம் உன் வேலை தானே எனக்கு நல்லாவே தெரியும். நீ பிளான் பண்ணி தனாவ உள்ள வர வச்சிருக்க. மாயா நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆமா, நல்லாவே மாட்டிக்கிட்டீங்க. உள்ள வந்தது இல்லாம பூஜை வேற பண்ணிருக்கியா? பெரியப்பாக்கு மட்டும் தெரிஞ்சுச்சு, உங்க 2 பேரையும் நல்லா பூஜை பண்ணுவாரு. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் தைரியமாயா. இவள உள்ள வர வைக்க என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்க? நான் இப்பவே போய் பெரியப்பா கிட்ட சொல்றேன். ஓ, பெரியப்பா கிட்ட சொல்ல போறியா? ஆமா, சொல்லுவேன். என்ன கன்வின்ஸ் பண்ணிரலாம்னு மட்டும் பார்க்காத. எவ்ளோ பெரிய தப்ப பண்ணிருக்கீங்க. நான் கண்டிப்பா போய் சொல்லி உங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. போய் என்னன்னு சொல்லுவ? தானா இங்க இருக்கா, அவதான் உங்களுக்கு பூஜை பண்ணான்னு சொல்லுவேன். எப்படி சொல்லுவ? இதுக்கு என்ன மைக் செட்டா வச்சு சொல்ல முடியும்? வாயால தான் சொல்ல முடியும். தானா இங்க தான் இருக்கா, நான் பார்த்தேன்னு சொல்லுவேன். அது எப்படி சாரு முடியும்? ஏய், ஏன் முடியாது? என் 2 கண்ணால நான் பார்த்தேன்னு சொல்லுவேன். சாருமா, என்ன மறந்துட்டியா? உனக்குதான் கண்ணு தெரியாதே. ஆமால, உனக்கு தான் கண்ணு தெரியாதே சாரு. சாரு, நீ வீட்ல எங்கயாவது தனாவை பார்த்த? அத்தை, நான் இல்லத்த, நான் எப்படி பார்க்க முடியும்? எனக்கு தான் கண்ணு தெரியாது. என்னடி சொல்ற? அது வந்து நான் பார்க்கலன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு தனா இங்க இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.